10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் பார்க்கலாமா? லெட் ஏ ஈக்குவல் டு செட் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்பர்ஸாக கொடுக்காம ஹோல் நம்பரில் இருக்குது எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸும் லெஸ் தேன் 2வாக இருக்கும். ஹோல் நம்பர்லேயே லெஸ் தேன் 2 உள்ள நம்பர்ஸ் தான் ஏ செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பராக இருக்குது. ஆனால் அந்த நேச்சுரல் நம்பரும் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது? 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. சி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக கொடுத்துட்டாங்க. செட் கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ வருதோ அது கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தேட்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ பார்க்கலாம். இப்போது எல்லாத்துக்கும் முன்னாடி ஏ என்ன பி என்ன நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ எழுதலாமா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் இப்போ வந்து ஏ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே. ஹோல் நம்பர் லெஸ் தேன் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர் முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்குதா? 0 1 ஓகே. 2 பாருங்கள், அவங்க என்ன கீழே வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ 2வை நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ லெஸ் தேன் 2ங்கிறப்ப 0,1 அவ்வளோதான். ஓகே. பி ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நீங்கள் 1லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்து 1 பார்த்தீங்கன்னா இங்கே கோடு இல்லை, ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. அப்போ 1 நம்ம சேர்க்கக்கூடாது. அடுத்தது 2 பாருங்கள், 2 போட்டுக்கலாமா? அடுத்தது 3 போட்டுக்கலாம். 4 போடலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா? ஸோ 4. ஓகே. கரெக்டாக லிமிட்டை பார்த்து எழுதிட்டிங்கனாவே போதும். ஏ கிடச்சிடுச்சு, பி கிடச்சிடுச்சு. சி வந்து கொடுத்துருக்காங்க நம்பர்ஸாகவே 3,5. ஓகேவா? மீதியெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தபடி தான். இந்த ஏ பி செட்டை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாமா? ஸோ எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ். ஓகேவா? இந்த ஏபிசி தான் இப்போ 4 சப்டிவிஷனுக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். எல்ஹெச்எஸில் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பி யூனியன் சியா? ஸோ பி யூனியன் சி என்ன வரும்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? யூனியன்னா என்ன? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். 2 எழுதிக்கலாமா? 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3 4 எழுதிக்கலாமா? 5. ஓகேவா? 2 செட்டில் உள்ள நம்பர்ஸ் இங்கே வந்துருச்சா? ஓகே. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சியா? ஸோ கிராஸுங்கிறப்ப நீங்கள் எழுதிக்கோங்க 0,1 கிராஸ், அதாவது செட்டை கரெக்டாக எழுதிக்கோங்க 2 3 4 5. ஓகேவா? இப்போது கிராஸ் பண்ணி எழுதலாமா? ஃபஸ்ட்டு 0 எடுத்துப்போம்ல. 0,2 0,3 0,4 0,5. ஓகே. 1,2 1,3 1,4 1,5. ஓகேவா? இப்போது இது வந்து என்னது? எல்ஹெச்எஸ்ஸா? ஸோ மார்க் பண்ணிப்போம் 1ன்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியா? ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு கிராஸுங்கிறப்ப நீங்கள் எழுதிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன்னா 0,1 கிராஸ் பின்னு 2 3 4 எழுதிக்கிறோம். இப்போ கிராஸ் பண்ணலாமா? கிராஸ் பண்ணால் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 கிடைக்குமா? ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி சம்மு நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணல. ஓகே. இப்போ வந்து ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ என்ன? 0,1 கிராஸ் சி 3,5. ஓகே. இப்போ இதில் பாருங்கள், கிராஸ் பண்ணி எழுதலாமா? கிராஸ் பண்ணுறப்ப 0,3 0,5 1,3 1,5 கிடைக்குமா? ஓகேவா? இப்போது ஆர்ஹெச்எஸ் என்ன? அதை கரெக்டாக எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியா? ஓகே. யூனியன் என்ன? ரெண்டுத்துலேயும் ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ மொத்தத்தில் ஏ கிராஸ் பியில் வர்றதும் ஏ கிராஸ் சியில் வர்றதும் இங்கே வந்துடணும், எழுதிடணும். நம்ம யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகே. 0,2 இங்கே நம்ம வந்து 0,2 போட்டுக்கலாம். அடுத்தது 0,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? நம்ம ஒரு தடவை 0,3 எழுதலாம். 0,4 இங்கே இல்லை, இங்கே வந்திருக்கிறதால நம்ம இங்கே 0,4 1,2 இங்கே இல்லை, ஆனால் இங்கே வந்திருக்கு இல்லையா? ஸோ கம்பைன் பண்ணி எழுதணும். வர்றது எல்லாமே இங்கே வந்துடணும் இல்லையா? 1,3 இங்கே வந்திருக்கு, நம்ம எழுதிக்கலாம்.
2 வந்திருக்கு. 2 இடத்துல இருக்கு. ஒரு தடவ நம்ம எழுதிக்கிறோம். 1,4 பாருங்க. வரல. இங்க எழுதிக்கிறோம். மத்தபடி மீதியெல்லாம் எழுதியாச்சான்னு செக் பண்ணிக்கணும் இங்கேயும். 0,3 எழுதிட்டோம். 0,5 எழுதல பாருங்க. 0,5. ஸோ 1,3 எழுதிட்டோம். 1,5 இங்க எழுதிக்கணும். ஓகேவா? இப்ப இங்க ஏ கிராஸ் பில உள்ளதும் இங்க எழுதியிருக்கணும். ஏ கிராஸ் சில உள்ளதும் எழுதியிருக்கணும். இங்கேயும் வந்து இங்கேயும் வந்திருந்தா ஒரு தடவ எழுதிக்கிறோம். ஸோ ஓகே. யூனியன்றப்ப 2த்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். ஓகேவா? இப்போ இத வந்து 2வா? இப்போ கம்பேரிங் 1 அண்ட் 2 பண்ணுங்க. 1யும் 2வையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா 2ம் சேமா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். 0,2 இங்கேயும் இருக்கு. 0,3 இருக்கு. 0,4 0,5 இங்க இருக்கு. 1,2 இருக்கு. 1,3 இருக்கு. 1,4 1,5 ஸோ சேமா இருக்கிறதால நம்ம என்ன சொல்லலாம்? தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 1.1ல 6th சம்மில் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியா ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம ஏபிசி எடுத்துக்கிட்டோம்ல, அதை தான் நம்ம திரும்ப எழுதியிருக்கேன். கிவன் ஏபிசி. ஓகேவா? இப்போது எல்ஹெச்எஸ் பார்க்கலாம். எல்ஹெச்எஸ் பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா? ஸோ இன்டர்செக்ஷன் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் சேமாக வந்திருக்க நம்பர் தானே இன்டர்செக்ஷனில் எழுதணும். ஸோ சேமாக 3 வந்திருக்கு. ரெண்டுத்துலேயுமே 3 இருக்குது. ஓகே. அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி தானே எல்ஹெச்எஸ் எழுதிக்கிறோம். கிராஸுங்கிறப்ப நம்ம கரெக்டாக செட்டு எழுதிடலாம். அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணலாம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இப்போ கண்டுபிடிச்சது 3 எழுதிக்கிட்டோமா? இப்போ கிராஸ் பண்ணலாமா? 0,3 1,3 இல்லையா? இதானே கிடைக்கும். 0,3 1,3. ஓகே. இது வந்து 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் போடலாம். ஆர்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏ கிராஸ் பி. ஏ என்ன? 0,1 கிராஸ் பி 2 3 4. ஓகே. கிராஸ் பண்ணி எழுதலாமா? கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4 இல்லையா? ஸோ எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி என்ன வரும்? ஏ எழுதிப்போமா? 0,1 கிராஸ் சி என்ன? 3 5. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதலாம். 0,3 0,5. ஓகே. 0,5 1,3 1,5வா? ஓகே. கரெக்டாக எழுதியிருக்கோமா? சரி. இப்போ வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இன்டர்செக்ஷன் தானே. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் சேமாக வந்திருக்கதை நீங்கள் எழுத போகிறீங்க. சேமாக எதெல்லாம் வந்திருக்கு? 0,2 வரல. 0,3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ 0,3 0,4 வரல. 1,2 1,3 1,3 ரெண்டுத்துலேயுமே வந்திருக்கு. ஓகே. 1,4 வரல. ஸோ இன்டர்செக்ஷனில் 2 தான் வந்திருக்கு. 0,3 1,3. ஸோ இது 2. கம்பேரிங் 1 அண்ட் 2 பண்ணுங்கள். எல்ஹெச்எஸ்ல கண்டுபிடிச்சோம்ல, அதையும் இப்போது ஆர்ஹெச்எஸ்ல கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஒரே 0,3 1,3 தான் கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன? 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1ல 6th சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் சொல்லி நம்ம கண்டுபிடிச்ச ஏபிசியை எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் பார்க்கலாமா? எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஸோ யூனியன் பண்ணி எழுதுங்க, ஏவையும் பியும். ஓகே. 0,1 2 3 4. ஓகே. ஏவையும் பியும் யூனியன் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஏ யூனியன் பி கிராஸ் சியா. ஸோ 0 1 2 3 4 கிராஸ் சி என்ன? 3 5 எழுதிக்கிறோம். இப்போ கிராஸ் பண்ணுங்கள். 0,3
0, 5 ஓகேவா? ஃபஸ்ட்டு 0 பண்ணிக்கிறோம். கிராஸ் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1, 3 1, 5 இல்லையா? 1 முடிச்சிட்டோம். அடுத்தது 2, 3 2, 5 ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3, 3 3, 5 4, 3 4, 5 ஓகேவா? கரெக்டாக எழுதிட்டோமா? இப்போது எல்ஹெச்எஸ் முடிச்சிட்டோமா? இதை வந்து 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ஹெச்எஸ் ஓகேவா? ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் சியா? ஓகேவா? ஏ கிராஸ் சி. ஏ என்ன? 0, 1 கிராஸ் சி வந்து 3, 5. ஸோ கிராஸ் பண்ணுறதுனா எப்பவுமே செட் எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 0 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க. 0, 3 0, 5 1, 3 1, 5 எழுதிக்கிறோமா? அடுத்தது பி கிராஸ் சி. ஸோ பி என்ன? 2, 3 4 கிராஸ் சி வந்து 3, 5 எழுதிக்கிட்டோமா? இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுங்கள். 2, 3 2, 5 ஃபஸ்ட்டு 2 முடிச்சிட்டோம். அடுத்தது 3. ஸோ 3, 3 3, 5 4, 3 4, 5 முடிச்சிட்டோமா? இப்போது ரெண்டு ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே செட்டாக எழுத போகிறோம். ஸோ 0, 3 எழுதிக்கலாமா? 0, 3 ஏ கிராஸ் சியில் 0, 3 எழுதிக்கிறேன். 0, 5 அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 3 1, 5 ஏ கிராஸ் சி எழுதிட்டேன். ஸோ இங்கே ரிப்பீட் வந்ததுனா மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2, 3 அங்கே இல்லை, நம்ம எழுதிப்போம். 2, 3 2, 5 எழுதிக்கலாம். 3, 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 5 எழுதிக்கலாம். 4, 3 எழுதிக்கலாம். 4, 5 இதில் எல்லாமே ரிப்பீட் ஆகாமல் அப்படியே ஒவ்வொரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ அப்படியே யூனியன் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போது இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கான்னு கம்பேர் பண்ணணும். 0, 3 இங்கேயும் 0, 3 வந்திருக்கு. 0, 5 ஸோ சேமாக எல்லாமே வந்திருக்கு பாருங்களேன். ஸோ எல்லாமே சேமாக வந்திருக்கதால 1 and 2 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? Therefore, LHS equal to RHS. Okay? Thank you. If the video is useful to you, subscribe my channel.